ஏன் ரோட்ல போறன கூப்பிட்டு விஜய் பிஜேபின்னு சொல்லி போடுறேன் சிரிப்பான். என்ன விஜய் பிஜேபி என்னதான் சொன்னவனதான் பைத்தியம் நினைப்பான். ஏன் விஜய் சங்கின்னு சொன்னாலே பைத்தியம் தான் நினைப்பான். அந்த மாதிரி இது பண்றவனுங்க. ஆனா இப்ப ஈஸியா சொல்லிடலாம். இப்ப ஏடிஎம்கேக்கு போடாம எனக்கு ஓட்டு போடுன்ற நான் டிஎம்கே காரணத்துக்கு சும்மா நான் ஈஸியா சொல்லுவேன். அவன் பிஜேபி பக்கம் போயிட்டான். அவன் அதான் இந்திய எதிர்ப்பு எல்லாம் பண்றான். அதான் இந்திய வந்துட்டு திணிப்பு பண்றான். நான் வேணா இந்திய எதிர்ப்பு பண்றேன், எனக்கு ஓட்டு போடுன்னு ஈஸியா கேட்டு போயிடலாம். ஆனா விஜய் எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? அவாய்ட் பண்ண முடியாது. அதுதான் விஜய் அவாய்ட் பண்ண முடியாது. அதனாலதான் இவனுங்க ஏதாவது ஏன்னா சத்தியமா சொல்றேன், நம்மளுக்கு எல்லாம் ஷார்ப்பா இருக்கானுங்க. ஏதாவது கண்டென்ட் மாட்டிச்சு விஜய பத்தி ஒளிஞ்சிருவானுங்க. என்ன கேட்டா இந்த நேரத்துல இல்ல உண்மையில இப்ப அவனுங்களுக்கு ஏன்னா நமக்கு வந்து பொலிட்டிக்கல் பேகேஜ்னு ஒண்ணு இல்லையங்க. நம்ம என்ன 5 வருஷம் ஆட்சியில இருந்து 100 கோடி கரப்ஷன் ஏதாவது பண்ணோமா என்ன? ஒண்ணுமே கிடையாது. இல்ல அததான் சொல்றேன். இல்ல இந்த டைம்ல விஜய் மட்டும் இல்ல, இந்த புசி ஆனந்த் ஏன் ஈஸ்வர் சரவணா யார் இருந்தாலும் சரி, இவங்க போற காரு டயர்ல காத்து இல்லைன்னா கூட புடிச்சிருவாங்க. புரியுதா? உண்மை நிலைமை. அதான் இல்ல இப்ப அந்த அளவுக்கு தான் செக்யூரிட்டி இது பர்பஸா முதல்ல இங்க உக்காந்து இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோமே, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? இவ்வளவு ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் ஒரு மூவும் கரெக்டா எடுத்துக்கணும். ஒண்ணு மிஸ் ஆனாலும் அவள் தான் முடிஞ்சுது. அதாவது இன்னொன்னு எல்லாம் என்ன கேட்டா சோசியல் மீடியால இருக்குது. பிரஸ் வந்துட்டு அவ்வளோ அவனுக்கு சைடு இருக்கானுங்க தெரியுமா? அவ்வளவு சைடு டிஎம்கே சைடு பிரஸ் இருக்கானுங்க. ஒரு சின்ன விஷயம் விஜய்க்கு நெகட்டிவிட்டி வரட்டும் சதறம். என்ன கேட்டா மொத்த எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதேதான் போட்டு 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 என்னமோ இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதோ இல்ல இவள ஏன் இப்போ ஒரு குப்பை படம் வந்தது, அதெல்லாம் விஜய் நச்சிருந்தாருன்னு எதுக்கு அசிங்கமா பேசுற, எதுக்கு இது பண்ற, கூட இளையராஜா கேஸ் மாதிரி பல கேஸ் இருக்கும். போஸ்டர்லயே கேஸ் இருக்கும். என்ன கேட்டா இல்ல அது வரப்போகுது. ஜனநாயகன்லாம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் அவனுக்கு விட மாட்டானுங்க. ப்ரோ ஜனநாயகன் இல்ல ஜனநாயகன் எப்படின்னா ஆமாமா இல்ல ப்ரோ, ஜனநாயகன் எப்படின்னா விஜய்க்கு ஒரு மைண்ட் இருக்கும். வழக்கமா என் படத்தை கேஸ் போட்டு டார்ச்சர் பண்ண, நீ கேஸ் போடுறதுக்காகவே ஒரு படம் எடுக்கிறாரு, நீ எத்தனை கேஸ் போடுற நானும் பாக்குறேன். உண்மையிலே ஏன்னா கர்நாடகா ப்ரொடியூசர் எனக்கு பெரிய ஒரு ப்ரெஷரா இருக்காது. தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு யார் இந்த ராகுல் தான் வாங்கியிருக்கான். அவன் இன்னொன்னு மேக்சிமம் ரிலீஸ் வந்துட்டு பண்றானுங்க. இதுல கொடுமை என்னன்னா சன் டிவி வந்துட்டு சேட்டலைட் ரைட்ஸ்ன்றாங்க. அது ஒண்ணுதான் புரியல. சன் டிவி எப்படா அதான் தெரியல அது. ஆனா எப்படி சன் டிவி, ஏன்னா இப்ப இது எப்படின்னா ஒன்ன நான் திட்ட போறேன், உன் குடும்பத்திலே ஒருத்தன் அந்த படத்தை எப்படி வாங்குவான்? இல்ல அவங்க அது பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் அது இல்ல முடியாட்டி பராசக்தியை கூட கிளாஷுக்கு விடுவானுங்க. அது மட்டும்தான். அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா இப்ப இல்ல வேற ஏதாவது ஆக்ஷன் படம் வந்தா கூட ஏதாவது எஸ்கே ஏதாவது கொஞ்சமாவது பாப்பானுங்க. அது படம் வந்துட்டு தான் எஸ்கேவே சைடு ரோல். இப்ப நீங்க கடைசி இந்த 1 இயர் என்ன பண்ணுவானுங்கன்னா அது விடுதலை மாதிரி இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அவனுங்கள வந்து பிஜேபிக்கு அகெயின்ஸ்டா பொசிஷன் பண்ணிப்பானுங்க. டீலிமிட்டேஷன், ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு பிஜேபியை வந்து எங்களால மட்டும்தான் தடுக்க முடியுங்கிற இமேஜை கிரியேட் பண்ணுவானுங்க. ஸோ அந்த இதுக்காக வேண்டி அந்த பராசக்தி வந்து ஹிந்தி எதிர்ப்பு படம் தானே. ஸோ அந்த தமிழ் நேஷனலிசத்தை வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தெல்லாம் இறக்கி காமெடி பண்ணுவானுங்க ப்ரோ இவனுங்க. எல்லாம் நமக்கு அட்வான்டேஜ் தான் ப்ரோ. அடுத்த 4-5 மந்த்ஸ்ல நம்ம களம் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா திரும்ப எல்லாம் லைட்டா ஷேக் ஆவாரு, டவுட்டே கிடையாது. நழுவ பாப்பாரு அவரை நம்ம இழுத்துடலாம். என்னெல்லாம் எப்படின்னா பார்ப்போம். இப்படி இருந்தாலும் அதான் பாசிட்டிவ் நம்ம சைட்ல இருக்கு. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதான் சொல்றேன். இல்ல இதை என்ன கேட்டா இந்த டைம்ல இது அட்டன் பண்ணதே பெரிய விஷயம். இது வந்துட்டு இல்ல இது சும்மா இது புகழ் இதான் சம்பளம் விட்டு வந்தேன் அந்த மாதிரி இதான் பாராட்டுறது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வர்றதான் கரெக்டா கேட்டா பவர்ஃபுல். இது 60 ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் 60 வயசுல வரணும். இப்பெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்துல சடனா இறங்கினாரு. நினைச்சே பார்க்கல. ஆனா விஜய் இல்ல மெர்சல் சர்க்கார் அந்த டைம்ல எல்லாருக்கும் தெரியும் அரசியல் ஆர்வம் அதிகமா இருக்குது. ஒரு 10 வருஷம் கழிச்சே தான் வருவாருன்னு பார்த்தா எப்படி சொல்ற சடனா ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாரு. நான் தான் நினைக்கவே இல்லை. அவரு வந்து இதுக்காக 10 வருஷமா அது மினிமம் பிளான் பண்ணிருப்பாரு ப்ரோ. ஆமா
50 வயசு இல்ல 50 வயசு ரொம்ப கம்மியானு கேட்டேன். ஏன்னா யாருமே பெரிய ஆக்ட்ரஸ் யாருமே இப்ப அதுவும் 50 வயசுல பீக் நடிக்கல. டைம்ல ரொம்ப யாருமே வந்தது இல்ல. எல்லாம் இது முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் வந்து கமலே அப்படிதானே. இல்ல அவருக்கு வந்து கமல்லாம் எதுக்கு வந்ததுன்னே தெரியல. நீங்க ஒரு வீக்கெண்ட் ஏடிஎம்கே வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ப்ரோ, அவ்வளவுதான். ஆனா உண்மை என்னன்னா, இந்த கமல் வராம இருந்தா எப்படி இருந்திருக்கும்னா, ஏன்னா ரஜினி வந்துட்டு தான் 90ஸ்ல இருந்து எல்லாம் எதிர்பார்த்தானுங்க. அந்த மாதிரிதான் கோவிந்தான், புரியுதா? ஒரு அரசியல் சண்டை எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தான். அதுக்கப்புறம் கம்முன் ஆயிட்டான். கம்முன் ஆயிட்டு 72 வயசுல எவனா வரான்னு வானா, அதுவே தப்பு, புரியுதா? சரி சரி, அதெல்லாம் பரவாயில்ல. ஏதோ ஒரு ஆட்சி பிடிச்சாலும் நல்லாட்சியா பிடிக்கணும்ன்ற மாதிரி ஏதோ வரேன்னு கூட சொல்லலாம். அப்பயும் வந்தாரான்னு இல்ல கேட்டாதான் ரஜினி ரஜினி அரசியல் வரல. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு பிக் பாஸ் எடுத்துட்டு கமல் வந்துட்டு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி, அது எப்படி அது எப்படி ஆகி போச்சுன்னா, உண்மையிலே இப்ப இந்த ஒரு சில பேர் பார்த்தேன். அது யாருன்னு சொல்ல வருங்களா? இது எப்படின்னா, விஜய கொண்டு போய் கமலோட கம்பேர் பண்றது, அதெல்லாம் பெரிய புரியுதா? மிஸ்டேக் ப்ரோ. தப்பு. அவங்களுக்கெல்லாம் கல அரசியலே இல்ல தெரியாது. அதான் அதான் இல்ல இது எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாம் இதுக்கு இதை பத்தி பேசணும்னே அவசியம் கிடையாது. அதான் இது ஆன்சரே எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதான் இந்த மாதிரி இப்ப ரஜினி கமலுக்கு அப்புறம் விஜய் வந்த மாதிரி இருக்கும். அதான் அந்த மாதிரி கிடையாது. அதான் அந்த மாதிரிலாம் நம்ம கிடையவே கிடையாது. யாரோடையுமே கம்பேர் ஏதோ பண்ணக்கூடாது. இதான் இவங்க வர்றனா அதான் இல்ல இல்ல, இது இல்ல நோ கம்பேரிசன் முதல்ல ப்ரோ. ஐயோ. ஆமா. முதல்ல இல்ல கமல் ஒரு படம் பண்ணாலே எவனோ அது பின்னாடி பண்ண மாட்டான். அதான் இதுவும் கமல் அரசியல் இது எப்படின்னா, இல்ல நான் விஜய் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். ஏன் மின்சார கண்ணா அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே வந்துட்டு தான் அரசியல் அந்த ஒரு வரணும் அந்த இன்ட்ரெஸ்ட். ஏன் அப்பயே சொன்னாரு, நான் கண்டிப்பா அதான் மக்களுக்கு பண்ணுவேன். ஏன் 40 வயசுலயே கான்பிடண்டா ஆமா சொன்னது, நான் வருவேன்னு அப்பயே சொன்னாரு பாரு. அதான் மேட்ரு. 40 வயசுல அதுவும் அந்த டைம்ல வந்துட்டு பீக்ல இல்ல, ஆனா தெளிவா ஆமா பேசிருப்பாரு. எனக்கு ஒண்ணு தேவை, அதுவும் ஆனா அது இப்ப கேட்கும் போது எல்லாருக்கும் புரியுது. அப்ப ஆமா யாருக்கும் புரியல. ஒண்ணு தேவைன்னா அது என்ன தேவைன்னு அப்ப யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதான் பீக்ல இப்ப இதான் இருக்கிறது. ஒண்ணு தேவை, அதை கண்டிப்பா நான் அச்சீவ் பண்றேன். அதான் அதுக்கு அடுத்து நான் வருவேன்ற மாதிரி தான் இந்த காவலன் டைம்லயே அது சொல்லியிருப்பாரு. அது ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இனிமே வாய் விடுறது வந்துட்டு யார் வேணா வாய் விடலாம். அதை பண்றது ரொம்ப கஷ்டம், புரியுதா? இப்ப நம்மளே துப்போமே, ஏதாவது ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம், அதான் இது பண்ணுவோம் அது பண்ணுவேன். ஆனா உண்மையில நம்ம பண்ணிருப்போமான்னு கேட்டா 90% வந்துட்டு எதாவது எப்பனா தான் பண்ணுவோம், இல்ல ஆமா பண்ணிருக்க மாட்டோம். ஆனா பீக்ல வருவேன்றத ஒரு இன்டைரக்டா சொல்லி அதே மாதிரி பீக்ல வந்து நின்னுட்டு அதே மாதிரி அரசியல் போனா ஆமா இருப்பாரு. அதுதான் மனுஷன், புரியுதா? 90ஸ்ல இருந்து ஒண்ணு ஊரே ஏமாத்திட்டு போச்சு பேர் ஒரு கேஸ், அதுவே ஒரு கேஸ். அதான் இதுல அரசியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தா எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்துட்டு விஜயகாந்த் வச்சாங்க. ஆமா ஏன்னா விஜயகாந்த் வந்துட்டு அதான் அரசியல்ல சக்சஸ்ஃபுல்ன்றது வந்துட்டு ஆனா கண்டிப்பா அந்த ஆளுக்கு வந்துட்டு ஒரு பேர் இருக்குது, புரியுதா? எதிர்கட்சியா இருந்தான் ஆமா ப்ரோ மாசம். ஜெயலலிதா அசம்பிளில கேள்வி கேட்டது பெரிய விஷயம், புரியுதா? இருக்கிறதுல பெரிய விஷயம். இந்த கமல் இந்த ரஜினி தான் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இவங்கள ஜென்மத்துக்கு அமையாது. அதான் விஜயகாந்துக்கு ஒரு பேரு, விஜயகாந்த் சாவு கூட தான் அது பெரிய ஹிஸ்டரியா மாறிச்சு. அதான் சொல்றேன், ஒருத்தன் வாழ்ந்தான் போனான்றது வந்துட்டு அது ஒண்ணு. ஆமா அதான் இப்ப எம்ஜிஆர் இல்ல விஜயகாந்துக்கு எப்படின்னா, அந்த ஆள் நல்ல மனுஷன் கூட வந்துட்டு அரசியல் பொறுத்தவரைக்கும் எதிர்கட்சியாவது இருந்தாரு, ஆமா புரியுதா? எதிர்கட்சியா வரைக்கும் போனாருன்ற ஒரு பவர்ஃபுல் இருந்தது. அப்ப டிஎம்கே தெரியாதா, 3வது கட்சியா ஆமா இருந்தது. இப்ப எப்படின்னா, இப்போ அப்பயே விஜயகாந்த் திட்டிருப்பாங்க, புரியுதா? அப்பயும் விஜயகாந்த் எதுவும் பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஆனா டிஎம்கே தேர்டு கட்சியா இருக்குது, ஆளுங்கட்சியா வந்துட்டு அதான் ஏடிஎம்கே இருக்குது, செகண்டா வந்துட்டு அதான் அதாவது டிஎம்கே இவங்க ஒரு இருக்காங்க. டைலாக் விடுவாங்க ப்ரோ. எங்களை அழிக்க நினைத்த யாரும் இப்போது உயிரோட இல்ல, அப்படி ஏதோ சொல்லுவாங்க. நீங்க ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னாலே இவனுங்களை அழிச்ச 3 பேருமே ஆக்டர்ஸ் தான். எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, விஜயகாந்த் இருந்தாலும் சரி, ஆமா 3 பேருமே ஆக்டர்ஸ் தான். ஆனா ப்ரோ இல்ல இப்போ ஒண்ணு வார்த்தை சொன்னீங்கல்ல, எங்க அழுக நினைச்ச யாரும் இப்ப உயிரோட இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, அவங்க பசங்க யாரும் அது அரசியல்ல ஆமா வரல, கரெக்ட் ப்ரோ. புரியுதா? இதான் உண்மை. இவனுங்க வந்து இப்ப இல்ல அதான் நாங்க இல்ல கலைஞர் ஜெயலலிதா சண்டை போட்டாங்க. ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சு போயிட்டாங்க. அவங்க பசங்க இப்ப ஜெயலலிதா, இப்ப அவங்க பசங்க ஸ்டாலின் வந்துட்டு அதான் இவர் நிக்கிறாங்க. அவங்க ஜெயலலிதா தான் பசங்க இல்ல. அதான் ஒரு அபிஷியலா அந்த மாதிரி எதுவுமே அந்த மாதிரி ஒரு இவங்கதான் அதாவது என் வாரிசுன்ற மாதிரி யாருமே இவங்க கிடையாது. சொல்லுவாங்க ப்ரோ, நாங்க எம்ஜிஆரே பார்த்த கட்சின்னு. ஆனா 10 வருஷம் அவர் சிஎம்மா இருந்ததை பார்த்தாங்க ப்ரோ இவங்க.
அதான் இல்ல அது மீமே இருக்குதான். எம்ஜிஆரே பார்த்தாங்க. என்ன பாத்தீங்கன்னு கேட்டா ஒரு ஜெயலலிதா அதான் பார்த்தோம். ஒருத்தன் வீடியோ இவங்களால போட்டு பக்கத்திலே போக முடியல. சோ ஒண்ணு எல்லாம் என்ன கேட்டா வாய்தான் இல்ல ப்ரோ இவனுங்க அரசியல் வெறும். இல்ல இல்ல ஒரு அரசியல்ல எனக்குமே 100% பிளான் பண்ணது நடக்காது. ஒரு சூழ்நிலை ஒண்ணு உருவாகணும். அந்த சூழ்நிலை தான் வந்துட்டு ஒரு மாத்தது. இப்ப எம்ஜிஆருக்கே அந்த சூழ்நிலை தான். அது ஒண்ணு டக்குன்னு சேர்ந்து வச்சுருக்காங்க. விஜயகாந்த் எல்லாருக்குமே தான் எதிர்கட்சியானது எல்லாமே. இன்னொன்னு இதுல என்ன கேட்டா விஜய் நிறைய பேர் சொல்லுவாங்க விஜயகாந்த் அந்த ஆளு மட்டும் கொஞ்சம் கூனி குறுங்கி இந்த எடப்பாடி மாதிரி சலாம் போட்டு சத்தியமா அந்த ஆளு எப்பயோ சிஎம் ஆயிருக்கும். எல்லாருக்கும் தெரியும் எப்பயோ சிஎம் ஆயிருக்கும் அந்த ஆளு. ஆனா அந்த ஆளு கிட்ட இருக்கிற ஒரு இன்னொரு மைனஸும் பிளஸும் என்ன தெரியுமா, ஆளு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கூட வந்துட்டு டென்ஷன் ஆகாது ஆமா அடிக்கடி. புரியுதா? இததான் மீடியால வந்துட்டு ட்ரால் பண்ணி ஆமா விட்டானுங்க. ஆனா அந்த ஆளுடைய நல்ல குணமே அதுதான். இந்த அரசியலுக்கு வள போறது கூட இந்த பதவிக்காக வந்துட்டு குனியறது அந்த மாதிரிலாம் அது பண்ணவே மாட்டாரு. இப்போ இதுதான் விஜயகாந்த். அந்த ஒரு பிளஸ் தான் இது. ஆனா அதான் இப்போ இது எப்படின்னா மலை ஏறுறதுக்கு போயிட்டு ஓரளவுக்காவது மலை ஏறினது என்ன கேட்டா விஜயகாந்த் தான் எம்ஜிஆருக்கு அப்புறம். அதான் இப்ப விஜய் வந்துட்டு அதான் எல்லாருக்கும் தெரியும் ஈஸி தான். கண்டிப்பா இவர் இதான் சிஎம் ஆகாம இது போகுதான் போறதை தாண்டி கண்டிப்பா சிஎம் ஆவார். ஏன்னு கேட்டா வயசு ஃபர்ஸ்ட் மெயின் காரணமே வயசு அதிகமாகுது. ஏன்னா நீ இப்ப இது எப்படின்னா ரெண்டு 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 எலெக்ஷன் விட்டேன், மூணாவது எலெக்ஷன் எல்லாம் முடியாதுன்னு கேட்டா அதுவும் ஆமா முடியும். ஆனா இதுல மூணாவது எலெக்ஷன் எல்லாம் போவே தேவையில்லை. ஏன்னா விஜய் இப்ப பண்ற பிளான் எல்லாமே கரெக்டா இருக்குது. ஆமா முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் 2வது வருஷம் போயினுக்குது. இவனுக்கு நினைச்சிருந்தா நம்மள எப்பயோ ட்ரால் மெட்ரல் ஆக்கி விட்டுருக்கலாம். ஒண்ணு புரிஞ்சுக்க, இதுக்கப்புறம் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இதான் உண்மை. இவனுங்க நினைச்சிருந்தா எப்பயோ நம்மள போட்டு முடிச்சிருக்கலாம். அசால்ட்டா முடிச்சிருக்கலாம். இவனுங்க எதை ட்ரை பண்ணானுங்க எதுவுமே முடியல. ஏன் இந்த விஜய் வந்துட்டு இந்த நடிகை வச்சிருக்கு அதை வச்சிருக்கு, அதுக்கப்புறம் விஜய் ரோல்ஸ் ராய்ஸ் காட்டல, இந்த கேஸ் அந்த கேஸ்ன்னு எதோ ட்ரை பண்ணானுங்க, ஒண்ணுமே முடியல. இதுக்கப்புறம்லாம் நம்மள இவங்க தான் இந்த வடச்சன்ல வர மாதிரி தான். ஒன்னும் இது பண்ண முடியாதுன்ற மாதிரி தான். மிஞ்சி மிஞ்சி போனா இதுக்கப்புறம் நடக்கிற சுச்சுவேஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டா ட்ரை பண்ணுவானுங்க. அதையும் எல்லாருக்கும் இல்ல ப்ரோ, தெரிஞ்சு அவனுங்க போச்சுதான். இப்ப ஒன்னே ஒண்ணுதான் ட்ரை பண்ண போறானுங்க. அது வந்து விஜய் பிஜேபி பி டீம், அவ்வளவுதான். வேற என்ன ப்ரோ தெரியும்? வேற என்ன அதெல்லாம் அரசியல் இவங்களுக்கு இல்ல தெரியும்? எனக்கு இல்ல எனக்கு நல்லா தெரியும். தமிழ்நாடு மக்களை பத்தி நல்லா தெரியும். அதாவது விஜய் என்ன சொன்னாலும் நம்ம வேற ஏதாவது தப்பு சொன்னா கூட ஏதாவது ஓகே, ஏதாவது வேற ஏதாவது சொல்லலாம். ஆனா விஜய் எல்லாம் சங்கின்னு சொன்னா சத்தியமா ஆமா நம்ப மாட்டானுங்க. நான் எழுதி தரேன். ஏன் இப்ப எவனா இருந்தாலும் சரி ரோட்ல போய் சும்மா கேட்டு பாருங்களேன் எனக்காவது ஐயோ, இவனுங்க விஜய் ஒரு ப்ரோ சங்கின்னு அவதூறும் ஒருத்தனும். ஆபாசமும் இப்பவும் ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிற கூட்டம் ப்ரோ இது. அதான் எதையும் என்ன நம்பும். மனநிலைன்னு தெரியல. ஸ்ட்ராட்டஜி சொல்ற எதையும் நம்பும் ப்ரோ இந்த கூட்டம். ஆனா அவனுங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா அது பணம். ஆமா இருக்கிறதுல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்குன்னா எலெக்ஷன் டைம்ல இது பெருசா வெடிக்கும். உங்களுக்கு இப்ப இது இல்ல, புரியாது. பணம் பெருசா டிசைடிங் வெடிக்கும் ஃபேக்டர் எலெக்ஷன். இருக்காது ப்ரோ இந்த எலெக்ஷன்ல. அது உண்மைதான் ப்ரோ. ஆனா இருக்கும் புரியுதா, பணமும் ஜாதியும் இது வந்துட்டு ரொம்ப அழிக்க முடியாத ஒரு இது மாதிரி இருக்குது. இது வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு ஓட் பர்சன்டேஜ் இழுப்பானுங்க. ப்ரோ ஆனா ஜாதி என்ன கேட்டா ஓகே, பட் இப்படி பணம் இல்ல ஒர்க் ஆகாது ப்ரோ. இல்ல ப்ரோ. ஆனா இப்படி இழுத்துதான் மேக்ஸிமம் வந்துட்டு உட்காடுறானுங்க. அப்படி இல்லைன்னா முதல்ல இதெல்லாம் இல்லைன்னா டிஎம்கேவே இருக்காது ப்ரோ. என்ன கேட்டா இது ரெண்டு இல்லைன்னா டிஎம்கேவே கிடையாது. அதெல்லாம் அழியறது ரொம்ப கஷ்டம் என்ன கேட்டா. ஆனா பாப்போம், அதெல்லாம் தாண்டி வேண்டிய வர்றதுதான் இது. இல்ல ப்ரோ, இந்த வாட்டி பணம் வந்து ஏன்னா பணங்கிறது வந்து ஒரு பிரபலப்படுத்துறதுக்கு தான் ப்ரோ யூஸ் ஆகும். நமக்கு தான் அது தேவையே கிடையாது. அதான் இல்ல உண்மையிலேயே இல்ல பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களை கூட என்ன கேட்டா மாத்திடலாம். இப்ப இருக்கிற அந்த ஒன்னே இதுவும் அந்த ஜாதி ஓட்டு கூட தான் இது தளபதி பண்ற பிளான் பொறுத்துக்குது. ஒண்ணு அவனுங்களாலேயே நிறுத்தணும், இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு பிளான் இல்ல, பண்ணணும். அவ்வளவுதான் ஜாதி மேடம். ஓட்டு கரெக்ட். ஜாதி ஓட்டு வந்து ஒரு பிரச்சனை தான். இதுல என்ன கேட்டா உண்மையிலே வந்துட்டு பரம்பரைனா ஆண்ட பரம்பரை மாதிரி அதிமுக பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கும், ஆமா திமுக ப்ரோ, இந்த பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது வயசான பாட்டி தாத்தா எல்லாம் பரம்பரை பரம்பரையா நான் அதுதான் போடுவேன் அதுதான் ஒரு சில அப்படின்னு. ஒரு சில வார்த்தை அதெல்லாம் நானே பார்த்துப்பேன். அதாவது இந்த வரல தான் இந்த கட்சி தவிர வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டதுன்ற மாதிரி கீத்த பேசுவாங்க. அது வந்துட்டு அது இருக்கும். அதான் அவனுங்களை மாத்தாருதான் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா இல்ல அவனுங்களே என்ன கேட்டா ஏடிஎம்கேல அவனுங்களே மாறிட்டானுங்க. ஆமா, ஏன்னா சுச்சுவேஷன் பாஜகவோட போய் சேர்ந்ததுல எங்க அப்பதான் ஆமா, பக்கு அதுதான் ஏடிஎம்கே ப்ரோ எப்ப நமக்கு ஏடிஎம் பாஜகவோட நடந்தது. கூட்டணி வச்சாங்களோ அப்பயே முடிஞ்சு போச்சு.
அப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம இருக்கோம் போது கண்டிப்பா நமக்கு தான். ஆனா ஆனா இல்ல ப்ரோ, விஜயால வந்துட்டு டிஎம்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அதிகமா பிரிஞ்சிருக்கு, அவனுங்களுக்கே தெரியும் அது. அதனாலதான் வந்துட்டு உதயநிதி யங்ஸ்டர்ஸ், வந்துட்டு அண்ணானு கூட பெண்கள் ட்ரை பண்ணானுங்க. இதான் நிறைய இது. ம். அதான் நம்ம வந்து நிறைய இது நடந்துச்சு. ஆனா இதுல சின்ன சின்ன கட்சி நாசமா போனது வந்துட்டு கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. நம்ம வந்த பிறகு சீமான் தான் அவர் வாயிலே கட்டுட்டாரு, தான் வாயிலே எழுதி போட்டுக்கிட்டாரு பண்ணு. சீமானு, இதுல அண்ணாமலை, இதெல்லாம் சிரிப்பா தான். அவங்க எல்லாம் அவங்களாவே பேசி அவங்களாவே வாங்கிக்கிட்டாங்க. இதுல இந்த சரத்குமார், இந்த பேர் என்னது, இந்த என்ன யாரு ஆரம்பிக்கும், ப்ரோ? இன்னொருத்தர் கருணாசா, கருணாஸா? சாரி கருணாஸ் பேர் கருணாஸ். அதான் இல்ல வடிவேலு, அதான் இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு உள்ள போகுதுன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்கு. ப்ரோ காமெடி மெயின் பீஸ். பிக்சர் இனி நிறைய ஆக்டர்ஸ் வருவாங்க. நீங்க பாருங்க எலெக்ஷன் க்ளோஸ் ஆகும்போது விஜய்க்கு அகைன்ஸ்ட். என்கிட்ட ஒருத்தர் வருவார் கண்டிப்பா, அது யாருன்னு நான் சொல்லுறது. வருவார், கண்டிப்பா வருவார் அவர். ஏன்னா இல்ல ப்ரோ, நான் அடிச்சு சொல்றேன், இல்ல ஏகே கண்டிப்பா வராது. ஏன்னா ஏகே வர அந்த ஆளு மாட்டாரு. வந்துட்டு பீஸ்ஃபுல்லா இதான் 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 ஏன்னா அந்த ஆளு ஒரு இதுவார் அவரு ஆமா. அரசியல்னாலே அது அந்த ஆளு ஒரு 10 அடி பின்னாடி 10 அடி பின்னாடி போயிடும். ஆனா பெருசுக்குது பாத்தியா, பெருசு வரும் ப்ரோ, கண்டிப்பா பெருசு வரும். இதா இல்ல, நீ ஒண்ணும் இல்ல ப்ரோ, நீ பணம் எல்லாம் அவனுக்கு கொடுக்க தேவையில்ல பெருசுக்கு. இன்னொரு ப்ரொடக்ஷன்ல உனக்கு படம் பண்றேன், எக்ஸ்ட்ரா கால் ஷீட் எனக்கு என்ன தான் டவுட்னா, சேலரி தரேன்னு சொல்லி பாரு. பெருசு யாருக்கு பேசும்? பிஜேபிக்கு பேசுமா, டிஎம்கேக்கு பேசுமா? ஆனா இல்ல பெருசு இதே நேரத்துல ஹேட் சம்பாதிச்சுக்க வேணாம்னு யோசிப்பான், இன்டைரக்டா ஏதா பண்ணுவான் பிளே. இல்ல வந்துட்டு டைரக்டா வந்துட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்ப என்னைக்குமே வந்துட்டு இப்ப வடிவேலு வந்து என்ன பண்ணான், வடிவேலு வந்து விஜய திட்டலையே, புரியுதா? வடிவேலு வந்து என்ன சொன்னான், இல்ல யார் வேணா வரலாம் அப்படின்னு திமுக அந்த பெரிய மாதிரி இது, சொல்றீங்க. அதான் இல்ல இன்டைரக்டா சொல்லிட்டு ஃபுல்லா திமுக உப்பு போட்ட ஆமா, மாதிரி தான் இருக்கும், புரியுதா? வடிவேல் வந்துட்டு இந்த விஜயகாந்த் திட்டின மாதிரிலாம் திட்டி இருந்தா வடிவேல்லாம் அவ்வளவுதான். விட்டுருக்க மாட்டானுங்க. நடிகர் சங்கத்திலே பெரிய பெரிய இதுவாயிருக்கான்னு கேட்டா, நடிகர் சங்கத்திலே அது. இன்னொன்னு விஷால் வேற விஜய் ஃபேன், அவனே டென்ஷன் இல்ல ப்ரோ, ஆயிருப்பான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சரத்குமாரா இருந்தாலும் சரி, வடிவேலா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே விஜய் கூடயும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு ப்ரோ. ஆமா. இன்னொன்னு ப்ரோ, இதுல அவர் எவ்வளவு நல்ல ஒன்னு சொல்லிட்டான் மனுஷன் நம்ம எல்லாங்கிறத ஆளு. பாத்துருக்காங்க. இல்ல இன்னொன்னு ப்ரோ, நம்ம ஆளு எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகி இருக்காரு, ஆமா புரியுதா? ஆமா, நம்ம ஆளு வந்துட்டு ஆஃப்லைன்ல அவ்வளோ ஸ்வீட்டா இருந்தனால தான் இந்த இவனுங்களுக்கு அந்த திட்டம் மனசு கூட வர வராது மாட்டேன் வராது உண்மையிலே. வராது. இவங்களுக்கு இல்ல, அதாவது காசு வாங்கிட்டு கூட இவங்களால அந்த ஓப்பனா அந்த அந்த ஃப்ளோ வர மாட்டேது. ம். ஒரு தயக்கம் இருக்குது பாத்தியா? இது மத்த ஆக்டர்லாம் இவங்களுக்கு இருக்காது. இப்ப யோசிச்சு பாரு, இது ரஜினி கூட இருக்கிறவன் எல்லாம், ரஜினி அரசியல் வந்துட்டான்னு காசே தர வேணாம், ஒட்டவனை உரி உரின்னு உரிச்சிட்டு இருப்பானுங்க. அதான் இங்கெல்லாம் காசு வாங்கிட்டு இது பண்ணா கூட அங்க திட்ட தோணும் பாத்து. இன்டைரக்டா பண்ணிக்கின்னு பேசிக்கிட்டு, அதான் விஜய் பேசுனது தப்பு இல்ல, விஜய்க்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரிதான் சொல்லுவானுங்க. இவங்களாம் ரொம்ப அந்த டீப்பா பூந்து திட்டலாம் முடியாது. ஏன் வடிவேல்லாம் விஜயகாந்த் என்ன திட்டினா ஞாபகம் இருக்குதா? ஆமா, ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. குடியாரன் ஆமா ஆமா, இன்னைக்கு ஏதோ திட்டிருப்போம், போதையில இருக்கிறான் அப்படி அதான் அது நிறைய. ரொம்ப அபியூஸ் பண்ணிருப்பாரு எல்லாம் பர்சனல் விஜயகாந்த். தான் ப்ரோ, எல்லாம் ஆமா, பர்சனல் தான். விஜய் அதுக்கப்புறம் தான் வடிவேலுக்கு வந்து டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சு, அந்த நீங்க இப்ப பட வாய்ப்பு பாத்தீங்கன்னாலே, கிடைக்காம. ஆமா ஆமா, இல்ல நீங்க இப்ப பாத்தீங்கன்னாலே ஒரு இல்ல இது ஆனா இல்ல, இப்ப உண்மையிலேயே நான் ஒண்ணு சொல்லிட்டேன். நம்ம தமிழ்நாடு எடுத்துப்போமா, விவேக்கை விட வடிவேல தான் அதிகமா கொண்டாடிருப்பான். ஆமா, ஆமா சக்சஸ்ஃபுல்னு ஆமா ஆமா, பார்த்தாலும் விவேக்கை விட கன்ஃபார்ம் வடிவேல் தான். அதான் வடிவேல் தான் சக்சஸ்ஃபுல் தமிழ்நாட்டுல. ஆனா உண்மையிலேயே வந்துட்டு இன்டெலிஜென்ட் வைஸாவும் பார்த்தாலும், காமெடி வந்துட்டு அதான் காமெடியா பார்த்தா தான் விவேக் தான் இருப்பார். விவேக் தான் கூட நல்ல மனுஷன் ஆமா. பார்த்தாலும் விவேக் தான் இருக்கும், புரியுதா? எல்லாத்துலயும் ஜெயிச்ச மாதிரி. ஆனா வடிவேல் எப்படின்னா, வடிவேலு சினிமான்னு எடுத்துக்கினா வடிவேல் தான், இப்பயே சொல்றேன், அந்த காமெடினா வடிவேல் தான். ஆனா ரியல் லைஃப்னு பார்த்தா வடிவேலுக்கும் ரஜினிக்கும் நூலில் கூட வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேரும் காரி துப்புவாங்க. இப்ப ஏதான் எல்லாருமே வந்துட்டு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஏன் விஜய்ன்ற முதல்ல இது எப்படி தருமா, இப்ப என்னைக்குமே நான் ஜெயிக்காததுக்கு காரணம் மத்தவன் ஜெயிச்சான்றது மட்டும் இல்லை, என்னைக்குமே நான் வந்துட்டு ஏதாவது மயிர போடுவேன்ன்ற உண்மையிலதான். இப்ப நம்ம இனிமே ஒருத்தன் தோத்தான்னு வச்சுக்கோமே, அவன் ஏதாவது இது அம்ட்டையா இருந்த மாதிரிதான் இருக்கும் நீங்க என்னைக்குமே. அந்த மாதிரிதான். ஏன்னா இப்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு குட் பர்சன் தான், ஒரு நல்ல மனுஷன், அந்த மாதிரி குட் பர்சன், அந்த மாதிரி ஏதாவது கெட்ட விஷயத்துல மாட்டாம இருக்கிறதுன்னு பார்த்தா விஜய்னு வரும், புரியுதா? ஆமா, விஜயகாந்த் இதெல்லாம் வந்துட்டு தான் இல்ல அடுத்த கேட்டகரி நடுவுல இருப்பாங்க, எம்ஜிஆர் அதான் கூட இந்த இவங்களாம் இருப்பாங்க. கம்பேரிசன் எப்படின்னா, எம்ஜிஆர் கம்பேரிசன் எப்படி வருதுன்னா, பெண்கள் ஆதரவு தான் ப்ரோ. ஆமா ஆமா. அப்பா ஆனா அம்மா ப்ரோ இதுல இல்ல பெண்களுடைய இதுல சப்போர்ட். இதுல இல்ல
இதுல இருக்கிறதுல டார்க் என்னன்னா எம்ஜிஆர்லாம் செம்ம அரகன்ட்டு. அது சில பேருக்கு யாருக்கும் தெரியாது. எதிரின்னு ஒருத்தர் ஐயோ இருந்தா ப்ரோ, அழிச்சு விட்டுருவாரு, எம்ஜிஆர் புரியுதா? மேலயுமே எம்ஜிஆர் ம், மேலயுமே அந்த டைம்ல எல்லாம் ம், பிரச்சனைகள் இருந்த அந்த அளவு கூட நம்மால் மேல கிடையாது. ம். ஆமா. ஆமா, அலெக்ஸ் கம்பேரிசன் ஏன் புதுசு வருதுன்னா இந்த பாரத் பெண்கள் ரத்னா சப்போர்ட் தான் வாங்காம வருது. விட மாட்டான் அலெக்ஸ். ம். கண்டிப்பா எலெக்ஷன் வரப்போ ஏதாவது ஒரு பக்கம் செம்படிச்சு ஆல்ரெடி பத்மபூஷன் வாங்கிட்டான். அந்த விபூஷன் பாரத் ரத்னா அதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பான். இல்ல இவங்க ஏகே வச்சு இவங்க பண்ற அரசியலை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. இல்ல ப்ரோ, இல்ல என்ன கேட்டா ஒரு நிமிஷம். அஜித் தெளிவா இருக்கிறான். ஆமா. நான் திரும்பவும் சொல்றேன், அவன்லாம் தெளிவா தான் இருக்கிறான். ஏன்னா இப்ப அவனுக்கு தேவை வந்துட்டு இந்த நிம்மதி இது பண்ற இவன். இன்னொன்னு, இவன் எவ்வளவு உப்பு போட்டாலும் பரவாயில்ல, அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ம். ஆனா இவனுங்க என்ன தெரியுமா, எங்க வந்துட்டு ஆமைங்க ஆமைங்க இப்ப ஆஃப்லைன் ஆமைங்க இருக்கிற ஓட்டு வந்துட்டு டிவி கேட்க போக கூடாதுன்னு தான் அவன் ஸ்ட்ராங்கா இல்ல இருக்கிறானுங்க. ஆனா அதாவது சார் கரெக்ட் அஜித் கரெக்ட். அதான் அதான் சார் அஜித் சார் அதான் ஆமா. ரேஸ் எப்படி சார். இது ஏன் சொல்றேன்னா, விஜய்ன்றது எப்படின்னா, உண்மையிலே இது திமிராவே சொல்லலாம். என்ன இருந்தாலும் படம் ஓடுன்ற அந்த ஒரு நெக்கில் இருந்தா மட்டும்தான் முதல்ல ஒண்ணு ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். இப்ப என்னால வந்துட்டு பிஜேபி அடிக்க முடியும்னா, முதல்ல இப்ப நான் ஒரு ஆக்டர், நான் ஒரு பிஜேபி அடிச்சா எனக்கு எவ்வளவு ஏட் வரும்னு தெரியும். ஆனா என்னால முடியும், நான் அவ்வளவு சப்போர்ட் இருக்கணும், புரியுதா? விஜய் அதை பண்ணுச்சு. ம், அதை பண்ணும்போது அவ்வளவு சப்போர்ட்டா வந்துச்சு. ம். ஏன் எல்லாம் பண்ணானுங்க. ஆனா அந்த அந்த மாதிரி இப்ப இருக்கணும். அது கூட அதுக்கேத்த மாதிரி படமும் ஓடணும். எவன் எவன் ஊர்ல இருக்கிற இப்போ ஒரு 1000 பேர் காரி துப்புனாலும் லட்சக்கணக்கில் படம் பாக்குறவங்க இருக்கணும், புரியுதா? ஆனா ஏகேக்கு அப்படி கிடையாது. ம். 1000 பேர் காரி துப்புனா அவனுங்களும் ஒரு ஒரு இதான் ஒரு கொஞ்சம் பேர் இதுல வந்துட்டு விட்டு இல்ல போயிடுவானுங்க. ஏன் நம்ம இவ்வளவு பேரு என்னதான் உப்பு இதான் சொன்னாலுமே இவ்வளவு பேரு உப்பு போட்ட படமே ஓடல. இல்ல இல்ல என்னதான் நம்ம சொன்னாலுமே ஏகேக்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏகேக்குன்னு ம், ஒரு ஃபாலோயிங் இருக்குது. அரசியல் விரும்பாத ஒரு ம், மனுஷன் எலெக்ஷனோட தன்னுடைய கடமையை முடிக்கிற ஒரு ஆளு உங்களுடைய படத்துக்கு ம். எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் ஆளுங்கட்சியிலேருந்து போய் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அப்பட்டமா தெரியுது அவங்க அரசியல் பண்றாங்கன்னு. அப்படின்னு இருக்கும்போது ஒரு சின்ன அறிக்கை, என் பேரை யூஸ் பண்ணாதீங்கப்பா, படத்தை பார்த்துட்டு கிளம்பிருங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் தான் அது. ஆல்ரெடி பண்ணியிருக்காரு இந்த மனுஷன், பண்ணாத மனுஷன்லாம் கிடையாது. பிஜேபிக்கு அகேன்ஸ்டா பண்ணியிருக்காரு அவரு. இப்போ உங்களை ப்ரோ வெளிப்படையா இல்ல யூஸ் இல்ல பண்றாங்கன்னு ஒரு நிமிஷம். தெரியுது. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இல்ல உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். இது வந்துட்டு அஜித் வந்துட்டு அதை அக்செப்ட் தான் பண்ணுது, புரியுதா? ஏன்னா இப்ப பத்மபூஷன் எது கிடைச்சதுன்னு தெரியும், அதுக்கு நன்றி சொன்னதும் தெரியும். ரெண்டாவது விஷயம், இப்ப ரெஜென்ட் வந்துட்டு இன்னொன்னு, இப்ப படம் படம் ரெஜென்ட் சப்போர்ட் இல்லாம அஜித்துக்கு இவ்வளவு பெரிய ரிலீஸே கிடைச்சிருக்காது. முதல்ல ரெண்டு பேருக்கும் ரெஜென்ட் இது இல்லாம எடுத்து பார்த்தா ஸ்கிரீன் கவுண்ட்டுக்கெல்லாம் அஜித்துக்கு ஸ்கிரீன் கவுண்ட்லாம் தரவே மாட்டானுங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, விஜய் அந்த இந்த மாஸ்டர் மாஸ்டர் சர்க்கார் டைம்ல கொடுத்த ஸ்கிரீன் கவுண்ட் தான் அஜித்துக்கு வலிமை டைம்ல கொடுத்தாங்க, புரியுதா? எவ்வளவு லேட்டுன்னு யோசிச்சு பார்ப்போம். அந்த மாதிரி இதுல விஜய் எல்லாம் அரசியலுக்கு வராம இருந்தா சன் பிக்சர் வந்துட்டு ரஜினி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிருக்க மாட்டான் அதிகமா, புரியுதா? அதிகமா உப்பு போட்டிருக்க மாட்டான், ப்ரொடியூஸ் பண்ணிருக்க மாட்டான். ரெட் வந்துட்டு ஸ்கிரீன் கவுண்ட் வந்துட்டு அஜித்துக்கு அதிகமா கொடுத்துருக்க மாட்டான். நிறைய விஷயம் மாறி இருக்கு. அஜித்துக்கு பத்மபூஷன் கிடைச்சிருக்காது, எல்லாருக்கும் தெரியும். இது விஜய் மேல இருக்கிற ஹேட்டும் டிஎம்கே சைடு இருக்கிற சப்போர்ட்டும் இது மாறுச்சு. இதெல்லாம் பரவாயில்ல. அதான் 73 வயசு கிழவனை கூட்டின்னு வந்து இதான் இவனும் ஒரு ஆள்னு சொல்லிட்டு இதான் பீக்ல இருக்கிற ஒரு ஆக்டரோட கம்பேர் பண்ணதும் வந்துட்டு இதான் எல்லாருக்கும் தெரியுது. ஜெயிலர் டைம்ல என்ன பண்ணானுங்க. எல்லாத்துக்கு முன்னாடியே அரசியல் தான். இவளையும் கலாநிதி மாறின ஸ்டேஜ்ல என்னது ரஜினிக்கு போட்டி இல்லையான்னு கேட்டா இருக்கு. சகோதரர் விஜய்னு சொல்லியிருப்பான். விஜய்னு சொல்லிட்டு கேப் விட்டுருப்பான். எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு கேப் போட்டான்னு. அதான் ஏன்னா பச்சை குழந்தை கூட்டா கூட தெரியாது. ஏன்னா அதான் ஒரு ஒரு கேம் மாதிரி தான். ரஜினிக்கு போட்டி விஜய் தான், ரெண்டு பேருக்கும் இதுதான்ற மாதிரி தான் கோத்து விட்டு விஜயை விட ரஜினி பெரிய ஆளுன்னு காட்ட ட்ரை பண்ணான். கடைசியில காவால வந்ததும் ரஜினி தான். ஏஞ்சி வந்து பார்த்தாலும் அதான் யாருமே இல்லை. வேட்டைன்னு ரிலீஸ் ஆச்சு, அதான் லால் சலாம் வந்துச்சு, ஒருத்தனம் கண்டுக்கல. இதுக்கு அடுத்து அந்த ஆளு மல்டி ஸ்டார் வச்சு பண்ணாலே வேணா மதிக்க போறது இல்லை. எனக்கு ரியல் தெரிஞ்சு லைஃப்லயும் தான் ஆர்கே அந்த ஆளு தான் பாவம். ஆர்கே பெருசா தூக்க மாட்டாங்க இந்த எலெக்ஷனுக்கு. ஏன்னா ம். அவர் பிஜேபி முத்திரையை ஆமா, இவனுங்க மேல இல்ல குத்திடுவானுங்க. ப்ரோ, இதான் விட்டானுங்க. அதான் விட்டானுங்க விட்டானுங்க அவரை, இதுக்கப்புறம். அதான் ஆர்கே விட்டானுங்க விட்டானுங்க. விட்டானுங்க இவரை தூக்கிட்டாங்க. விட்டானுங்க. ஆனா இல்ல இது கண்டிப்பா இது ஆர்கேக்கே தெரியும். அந்த ஆளுக்கு தெரியுமா இவனுங்க கேடினா அவன் மகா கேடி எத்தனை பேரை பார்த்திருப்பான் சத்தியமா. 70 ஐயா, அவன் அதாவது தான் ஜெயலலிதாவை எவ்வளவு முடிக்க 70 வயசு எத்தனை பேரை பார்த்திருப்பான். ம். ஜெயலலிதா. 1996ல ஜெயலலிதா தோக்குறதுக்கு ஒரு பெரிய காரணம் ப்ரோ ஆர்கே எல்லாம். வாயை வச்சுட்டு சும்மாவே இல்லை. அதுக்கப்புறம் குத்து வாங்கியிருப்பான். இல்ல அது
வாய் சும்மா இருக்காது ரஜினி. இன்னொன்னு போதகை, அது அவனே சொல்லியிருப்பான் ரஜினி. அந்த போதை இனிமே போதையில இருக்கிறவன் நிதானம் இருக்காது. ஆமா. நிதானம் இல்லாம தான் அவன் முடிவெடுப்பான். அவன் எடுத்த முடிவு தான் நிறைய விஷயம். எம்ஜிஆர் கட்டி போட்டாச்சு இது. அதுல இருந்து நிறைய விஷயம் இது இடையில ஒரு சொல்லலாம். நியூஸ் வந்துச்சு ப்ரோ, கமலை இறக்கி விட போறாங்க, ஏன்னா அவரு கூட்டணியில இருக்காரு. இல்ல இதுல கமல் எனக்கு எப்ப தருமா அது கோமாளின்னு ஆச்சு. கமல் வந்துட்டு டிஎம்கே கூட்டணியில இருக்கிறது தப்பு இல்ல. விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசாதுன்னு தான் நினைச்சிருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் பேசல ஆப்போசிட்டா. டைரக்டா இன்டைரக்டா பேசுறது என்னன்னா, அப்போ பவர்ஃபுல்லா போயினுக்குது. இதெல்லாம் போயினுக்குது. விஜய் மாநாடு முடிஞ்சதெல்லாம் ஆனா இதெல்லாம் அவரு பவர்ஃபுல்லா அவர் போயினுக்குது. அவர் நிறைய நிலைமையை விஷயம் அதான். பார்க்கும்போது எனக்கு பரிதாபமா இருக்கு ப்ரோ. ரொம்ப அடிமை ஆயிட்டாரு ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ. கமல் என்னமா சொன்னாரு, அதான் வெளில வந்துட்டு அதான் ரசிகர்கள் எல்லாரும் ஓட்டாக மாறாது. கரெக்ட் அதுவும் கரெக்ட் எப்போ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்ல அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போது தெரியல, கட்சி போகும்போது தெரியல, அதாவது பிக் பாஸும் கட்சியும் ரெண்டும் பார்க்கும்போதும் தெரியல. சரி விக்ரம் படத்தை கொண்டு போய் உதயநிதி கிட்ட கொடுக்கும் போதும் தெரியல. கட்சியை தூக்கியும் வந்துட்டு திமுக காரங்கிட்ட கொடுக்கும் போதும் அதான் இந்த வார்த்தை அப்ப கூட வரல. விஜய் மாநாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதான் இதெல்லாம் பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது வெளியே தான் அப்புறம் இதெல்லாம் வெளில வந்து ரசிகர்கள்லாம் ஓட்டா மாற மாட்டாங்க. யார் உங்ககிட்ட கேட்டா இப்போ இவதான் இதுதான் கிளி இந்த பீச்ல வரும் பேரு தான் கிளிமாங்க தொக்கா மாட்டினி தங்கன்ற மாதிரி தான். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதான் இது பைத்தியம் சும்மா பண்ணுது, யாரும் கண்டுக்காதீங்க. விஜயெல்லாம் மதிவேல தான். விஜயெல்லாம் கேட்டாதான் ரெஸ்பெக்ட். ஆனா நம்ம ஆளு சீமான் ஹேண்டில் பண்ணதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா லாரி சீமான் அதான் ஹேண்டில் ஏன்னா பண்ணது ரொம்ப வந்து உண்மையில பேசியிருப்பான். ஆச்சரியம் தான் ப்ரோ. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம பேசாம இருந்தா நம்மள நோக்கி பல கேள்விகள் வரும். கொள்கை தலைவரை இவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க, நீங்க பேசலையேன்னு கேள்விகள் வரும். ஆனா ப்ரோ உண்மையில இல்ல ப்ரோ, விஜய் ஸ்டைல் அதான் எனக்கு கேட்டா அங்கதான் விஜய் அதான் விஜய்ன்றதுக்கு டிசிப்ளின் அந்த தான் ப்ரோ. அது சொல்ல வார்த்தை இல்ல டிசிப்ளின்ற தாண்டி உங்களுக்கு புரியல அந்த அந்த ஒரு ஆட்டிடியூட். இனிமே ஒரு ஆட்டிடியூட் தான். இப்ப எப்படின்னா இப்போ ரெண்டு விஷயத்து போமே சும்மா சொல்றேன், இது ஒரு சின்ன விஷயம் தான். ஃப்ரெண்டு இப்போ ஒருத்தர் இருக்கான், ரெண்டு பேர் இருக்கிறான். இப்போ ஒருத்தவன் சொல்றான், ஏ மச்சான் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரேக்கப் ஆயிடுச்சான். ஒருத்தன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானா, டே மச்சான் அப்படியா, சரி விட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். ரெண்டாவது இருக்கிறவன் ரெண்டாவது இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, டேய் என்னடா இத்தனை நாள் என்ன எப்படி மச்சான் தாங்குறன்னு புரியுதா அவன் இல்ல. அதாவது இல்ல இருக்கிறத ஏத்தி விட்டுரும். அதாவது இப்ப பிரச்சனையே சின்னதா இருக்கும், இருக்கிறத ஏத்தி விடுவான். அந்த மாதிரிதான் இனிமே ஹேண்டில் பண்ற விதம் தான் இருக்குது. விஜய் பார்த்தாதான் லாரி அடி ஏதாச்சும் போயிடுன்ற மாதிரியே தான் சீமான் வந்துட்டு புலம்பினே தான் அவன் இருந்தான். ஹாப்பி பர்த்டே அதான் இனிய பிறந்தநாள் வாழ்த்து சீமான்னு விஜய் ட்வீட் போட்டார். அதுலயே பாதி செத்துட்டு இருப்பான். ஆனா அந்த மாதிரிதான் ஹேண்டில் பண்ற சீமான் விதம். தடுமாறிட்டான் ப்ரோ. அவனுக்கு வந்து அந்த மாநாடு நடந்த பிறகே எதுவுமே சரியில்லை. இவரை இந்த பெரியாரை எடுத்ததாகட்டும் சரி, இப்போ அண்ணாமலை இவங்க கூட எல்லாம் என் மாமா மச்சான டைலாக் அடிச்சுட்டு இருக்காரு. எதுவுமே சரியில்லை. அவர் அப்படியே ஒரு மாதிரி இது பேனிக் ஆயிட்டாரு. ரஜினியை போய் வேற பார்த்தாரு இடையில. ஐயோ, அரசியலில் சூப்பர் ஸ்டார். தங்கிங்கிறது வந்து நல்ல வார்த்தை தான் அப்படின்னு சொன்னாரு அந்த இதுல. ஆமா அவர் ஒரு மாதிரி ஆனா டிஸ்டர்ப். எனக்கு இதுல ஹைலைட் என்னன்னா, சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினி, அரசியல் சூப்பர் ஸ்டார் அதான் நான் அந்த மாதிரி சொல்லும்போதுதான் எனக்கு அப்ப இல்ல. ஆனா எல்லாரும் அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணானுங்க. ஏன்னா சினிமால சூப்பர் ஸ்டார்ன்றது எல்லாரும் இப்ப எப்படி பாக்குறானுங்கன்னா எல்லாருக்கும் தெரியாது இவன் எப்படி இருக்கான், அதான் இவன் எப்படி புலம்புறான்னு. அதே மாதிரிதான் இவனும் இருக்கிறான். எல்லாம் புலம்புதான் லாக்கியே தவிர தான் ஒன்றுமே லாக்கி இல்லை. அவரு வந்து அவரு ரொம்ப இதாயிட்டாரு, ஒரு பேனிக் மோட் ஆயிட்டாரு. என்ன பண்ணதுன்னு தெரியாம எல்லாத்தையும் பண்ணி விட்டாரு. அதான் இல்ல ப்ரோ, இன்னைக்குமே திரும்பவும் சொல்றேன், ஒருத்தவன் வாழ்றதுக்கெல்லாம் வயசுக்குது, எல்லாம் வாழலாம். வாழும் போதே கேவலப்பட்டா அது இது பண்ண முடியாது, புரியுதா? ஏன்னா இப்ப ரஜினி எல்லாம் என்ன கேட்டா ஒப்பனா சொல்றேனே, அந்த ஆளு எல்லாத்தையும் பார்த்துட்டான். இது டைரக்டாவே சொல்றேன். போதை கீதை கண்ட விஷயம் ஏன் பீக்கு எல்லாம் புரியுதா? சினிமால பீக்கு இதுல அரசியல் தான் பார்க்கல, அரசியல் இது பார்க்கல, இதெல்லாம் பார்க்கல. அதான் இந்த கெரியர் படி சொல்றேன். ஆனா ரியல் லைஃப்ல அவன் மூடிக்கிட்டே இருந்திருக்கலாம். அவனை பத்தி நெகட்டிவ் வரும்போது மூடிக்கிட்டு இருக்கலாம். இவன் பண்ற விஷயம் எல்லாம் அதான் சொல்றேனே, நிறைய விஷயம் அது சொல்ல முடியாது, சொல்லலாம். ஆல்ரெடி அதான் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இது இல்லை. கேரக்டர் தான் மேட்ரு.
ஒண்ணு 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 ஆமா மாதிரி ஒதுங்கி இருக்கணும், இல்ல விஜய் மாதிரி வந்துட்டு அதான் ஏதாவது ஃபுல்லு உன் கேரக்டரே வந்துட்டு முதல்ல டீசெண்டா இருக்கணும். இப்போ ஒரு மாலை எத்தனை போட போறாருன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் எத்தனை வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு மைக்ல பேசுறாருன்னா அந்த மைக் எத்தனை போய் வைக்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரிதான் வந்துட்டு நடந்துக்கிற ஆட்டிடியூடு வந்துட்டு இது இது பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா சின்ன சின்ன விஷயம் தான் வந்துட்டு அந்த பிஹேவியர் ஆமா காட்டும். டிசிப்ளின். இவனுங்க இதே இதான் டிசிப்ளின் தாண்டி ஒரு வியூவே அது மாத்தும். ஆனா இதுல நடிக்கலாம் முடியாது என்ன கேட்டா. ஏன் தெரியுமா? எப்படி நடிச்சாலும் வெளியே வந்துடும். ஆமா ஏன்னா இப்ப இவளையும் இத்தனை வருஷம் விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்ல எத்தனை பேர் பார்த்திருப்பான், எத்தனை பேர் இது பண்ணியிருப்பான். ஒருத்தனாவது தான் விஜய் வந்துட்டு திமிரு காட்டு ஆட்டிடியூட் வந்து, இல்ல விஜய் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல சரியில்லை இந்த ஆள் ஆட்டிடியூட் எவனும் ஒருத்தன் சொல்லிட மாட்டான். ஒண்ணுதான் மூடிக்கிட்டு ஒண்ணு சேர போட்டு மூடிக்கிட்டு உட்காந்துருந்தாருன்னு சொல்றான், சைலண்ட். இல்ல வந்துட்டு தான் நல்லா ஜாலியா கம்பல பேசியிருந்தாருன்னு. அதான் மேட்ரு. இல்ல ஒரு விஷயத்துல நம்ம சீமான பாராட்டணும். ரஜினி அரசியல் வரேன்னு சொன்னபோது அவனை பயங்கரமா அடிச்சது சீமான் தான். ஆமா இல்ல ரஜினி அரசியல் வரும்போதெல்லாம் அடிக்கல, அபியூஸ் பண்ணிச்சு, ஸ்ட்ரைட் ஆமா அபியூஸ் தான். பச்சை பச்சை இல்ல. ஆனா சத்தியமா எனக்கே அந்த டைம் பாவம் வந்து தெரியுமா, இல்ல இல்ல உண்மையிலே அது அந்த டைம் உண்மையிலே பாவமா தர்மடி. தான் இருந்துச்சு. ஏன்னா செம்மாட்டி அது. ஆமா அதுல இல்ல இல்ல அது உடனே அதெல்லாம் சொல்ல தேவையில்லதான். ஏன்னா ஓப்பனா ஏன்னா அது குடுப்பா சொல்ல லெவல் கூட அந்த முடியாது லெவல்ல அதெல்லாம். போயிடுச்சு. ஆனா அது ஆமா அது வந்து ஒரு சீமான் உண்மையிலே பண்ணது நல்ல விஷயம் தான். உருப்படி ஆனா இதுல இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்பயும் கூப்பிட்டு போட்டோ எடுத்தான் பாத்தீங்களா? ஆச்சரியமா இருக்கு. அதாங்க அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல எதிரியும் இல்ல. அதுதான் வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் கூப்பிட்டு வாங்க. இல்ல அலெக்ஸ், ரஜினி வந்து சீமான் மட்டும் அடிச்சிருந்தா பரவாயில்ல. கிட்டத்தட்ட எவன் எல்லாம் பார்த்தானா கண்ணில் படுறவன் எல்லாம் அடிச்சு, முக்கியமா இந்த இது உடன்பிறப்புகள் போட்டு புலம்புனாங்க. இப்ப ஆனா என்னன்னா என்ன கேட்ட ம், இல்ல ஆர்கேவா நீங்க வாழலாம், உண்மையிலே எல்லாமே இருக்கும், வாழ்க்கை கூட கொஞ்சம் ஓரளவு நிம்மதியா இருக்கும். ஆனா பாக்குறவனுக்கு எப்படி இருக்கும்னா அது கேவலமா இருக்கும். போகும்போது நல்ல ஒரு இது இருக்கு. ஏதாவது எப்படின்னா ஊர்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு திட்டுவான், மனசுல யாரும் வச்சுக்க மாட்டானுங்க. கடைசியில ஒரே ஒரு புகழ் வேணா பாடலாம், சினிமால இந்த ஆள் ரொம்ப வருஷம் இருந்தாப்புல அப்படின்னு சொல்லலாம். வேற எதுவுமே சொல்ல முடியாது. இல்ல இல்ல அவரு எதுவுமே வந்து அவரு லெஜெண்ட் தான். நான் வந்து அந்த சிவா அது அவர் பேர் மறந்து போச்சு. அந்த கன்னட ஆக்டரோட டைலாக் சொல்லுவாரு, எல்லாம் டைம் முடிஞ்சிச்சுன்னா கிளம்பு, அவ்வளவுதான் முடிஞ்சு. டைம் முடிஞ்சுன்னா முடிஞ்சுப்பா. உண்மைதான். இல்ல ஆனா ஆனா இல்ல இப்ப இனிமே டைம் முடிஞ்சிச்சு கிளம்புன்றதை தாண்டி நடிக்கிறது தப்பே கிடையாது என்ன கேட்டா. எப்ப ஏன் 80 இல்ல இல்ல வயசு வரைக்கும் அது வேணா கூட நடிக்கலாம். நடிக்கலாம். ஆமா ஆனா அதான் ஆனா இல்ல இங்க மேட்டர் என்ன தெரியுமா, இந்த ஆளு நடிகர்ன்ற பேர்ல மத்தவன் கால வரணுங்கிறான், புரியுதா? ஒருத்தனை டார்ச்சர் பண்ணுங்கிறான். இவளே தெரியாதா? நேத்து வந்து சிவகார்த்திக்கு போன் பண்ணிக்கிறான், எல்லாருக்கும் தெரியும் இது. அதான் இந்த மாவீரன் படத்தை போஸ்ட்போன் பண்ண சொல்லியிருக்கான் பைத்தக்காரன். ஒருத்தனை கூட நிம்மதியா விட மாட்டேன். இல்ல இப்ப இனிமே இப்ப நான் தான் சும்மா சொல்றேன். இப்ப நான் எஸ்கே நேத்து போன இருக்கட்டும், நீ வந்துட்டு ரஜினி சும்மா சொல்றேன், எனக்கு அசிங்கமா தான் இருக்கும். இல்ல இப்ப இப்ப இல்ல இப்ப 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 இரு, இப்ப நீ எனக்கு கால் பண்ற, நான் உன் ஃபேன் நேத்துப்போம், எஸ்கே வந்துட்டு ரஜினி ஃபேன். நீ வந்துட்டு என்கிட்ட சொல்ற மாவீரன் படம் இல்ல ஏதாவது போஸ்ட்போன் பண்ணு, புரியுதா? என்னப்பா எஸ்கே நான் பண்ணுப்பா. அதான் இல்லதான் ஒரு ரிக்வஸ்டாவே வைக்கிறேன்னு எடுத்துப்போம். நான் உண்மையிலே உன் ஃபேன், புரியுதா? நான் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு போஸ்ட்போன் பண்றேன். தலைவரே நீ போ தலைவரே, நான் கோமண்ட கூட இது பண்றேன், ஓகே தலைவரேன்றேன். ஆனா இப்ப நான் வந்துட்டு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும் போதோ இல்ல வேற யாராவது சொல்லும் போது, புரியுதா, இல்ல வந்துட்டு சர்க்கிள் சொல்லும் போதோ எல்லா ரஜினி திட்டுவானுங்க, புரியுதா? கூட வந்துட்டு நான் என் மனசுலயே வந்துட்டு ஒண்ணு என்ன இருக்கும்னா, என்னதான் இந்த பெரிய ஆளு ஃபேனா மனுஷன் இதான் பெரிய இல்ல மனுஷன் இப்படி இந்த பண்ணுவான்னு ஃபேனா இருந்ததுக்கு எதிர்பார்க்கறது. என்ன வேணும்டா. அதான் மேட்ரு. ஆனா அது கூட ஆனா இது எத்தனை எடிட்டிங் பத்தியா இவனா அந்த இதுக்கு. இல்ல அதான் இல்ல ஆர்கே மாமா எதுக்கு, அவருதான் செவனே இருக்காரு. இல்ல ஆர்கே இல்ல, ஆமா நான் வந்து இந்த இன்னும் ஊபிய சொல்றேன். அந்த இது அம்பேத்கர் இதுக்கு வந்து எத்தனை எடிட் பண்ணிருக்காங்க. கால்ல செருப்பே இல்லாத காலில் ஷூ போட்டு விட்டுருக்கான் பண்ணாட. முதல்ல அதை பத்தி ஒண்ணு சொல்றேன், சொல்லு. பேசு. அதான் செருப்பே இல்லாத காலில் ஷூ போட்டு விட்டுருக்காங்க.
என்னென்ன எடிட்டிங் எவ்வளவு இல்ல இப்ப பண்ணீங்க. இல்ல இப்ப சில விஷயம் முக்கியம் எனக்கு பண்ணும்போது எனக்கு ஒண்ணு தோணும் என்னன்னா, இப்ப நீ போடுறதால என்ன ஆயிட போகுது? விஜய் வந்துட்டு அதான் விஜய்க்கு வந்துட்டு மரியாதை கொடுக்க தெரியல. ஸ்டாலின் வந்துட்டு ரொம்ப மரியாதையான ஆளுன்னு இப்ப நான் 2 வார்த்தை சொன்னேன்ல. ஸ்டாலின் மரியாதை கொடுக்க தெரிஞ்சவரு, விஜய் வந்துட்டு மரியாதை தெரியாத ஆளுன்னு இப்ப 2 வார்த்தை சொன்னேன்ல. இந்த 2 வார்த்தை நீ ரோட்ல போறவங்க கிட்ட சொல்லு, இல்ல ஆனா காமனா இருக்கிறவங்க கிட்ட சொல்ல, நம்ப மாட்டான். எல்லாருக்கும் தெரியும் ஆன்சர் நானு. அதான் அப்புறம் எனக்கு என்ன, அப்புறம் எதுக்குடா அந்த விம் பண்றாம அந்த அவனுங்க மாதிரி வந்து தான் எதுக்கு இருக்கும். இப்ப பண்றாங்கன்னா எப்படின்னா நம்மள வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு இங்க பாரு, இவங்க மட்டும் என்ன உத்தமானுங்களா, இவங்க எல்லாருமே அபியூஸ் தான் பண்றாங்க, டிவிக்கு எல்லாருமே அபியூஸ் ஆனா உண்மை இல்ல, அப்படின்னு கிரியேட் பண்ண ட்ரை என்னைக்குமே பண்றான். புரியுதா உனக்கு? ஆன்லைன்ல யூஸ்லெஸ் திங் தான் அதிகமா இருக்கும். அதான் இதெல்லாம் யூஸ்லெஸ் தான், என்ன கேட்டா வேஸ்ட் தான். நீ ஒரு 1000 ட்வீட் என்ன 1,00,000 ட்வீட் மில்லியன் ஆஃப் ட்வீட் இது போட்டா கூட வந்துட்டு ஏதோ மாற போறது கிடையாது. அதான் இது. ஆனா இவனுக்கு அதான் போட்டு நிப்பானுங்க. இல்ல அலெக்ஸ், இதே மாதிரிதான் ப்ரீவியஸா போன வருஷம் இதுல வந்து இன்னொரு நிறைய பேர் வந்து பழைய ட்வீட் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அதனாலதான் நம்ம இப்ப இல்ல ஸ்கிரீன்ஷாட் இதுல எடுத்துக்கிட்டோம். இல்ல அந்த அபியூசிங் நருட்டோ இதுல இன்னொன்னு இருக்குது. சொல்லு சொல்லு. அஜித் நல்லவர்னா கூட யோசிப்பான். அவனுங்க சில பேர் நம்புவானுங்க, புரியுதா? அது அவனுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருக்குது. இப்ப அதான் எனக்கு அஜித்தை பிடிக்காததுக்கும் பாயிண்ட் ஆஃப் இருக்குது. அவனுடைய பிஹேவியர், அவனுடைய ஆட்டிடியூட, ஃபேன்ஸை நடத்துற விதம், கூட வந்துட்டு செத்தா கூட வராததெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். புரியுதா? நிறைய விஷயம் பிடிக்காது. ஒவ்வொருத்தவளுக்கு வந்து ஒவ்வொரு தொழில அவன் படம் அதான் அவன் படம் பிடிக்காததுன்றது அதுக்கு அப்புறம் தான் அது மேட்ரு. ஆனா இவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் பாத்தியா, அவரு நல்லது பண்ணிருக்காரு. ஆனா அதான் அவர் யாருக்கும் தெரியாது. அதான் யாருக்கும் சரி உனக்கு அப்புறம் தெரியும்னு கேட்டாலும் நம்ம கிட்ட சண்டைக்கு வரும். அந்த மாதிரிதான் இவனுங்க. யாருக்குமே தெரியாது. ஸ்டாலின் நிறைய ஒருத்தர் அவருக்கு ரொம்ப நெருங்கியமான ஒருத்தவர் வந்து சொன்னாங்கன்னா, அந்த நெருக்கியமானவர் வந்து இவள்கிட்ட சொல்லுவாங்கன்னா, இப்படியே பறை வந்து இவள்கிட்ட வந்துருமா? யாருக்குமே தெரியக்கூடாது. அவர் எதுக்கு நெருக்கமான சொல்றாரு? இன்னொரு விஷயம் எனக்கு ஆர்கே தான் சார் ஏகே பிடிக்காத ஒரு காரணம் என்னன்னா, சத்தியமா சொல்றேன், இவனை மாதிரி பொய்யால வாழ்ந்தான் ஒருத்தனை காட்டுறா பார்ப்போம் அந்த தமிழ் சினிமால. நான் இப்பயே டோட்டல் டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். நீ சத்தியமா ஆர்கே இந்த இந்த கமல், விஜய், சூர்யா யார் இருந்தாலும் சரி, இவனை மாதிரி பொய்யா வளர்ந்த ஒருத்தன் இருக்க மாட்டான். ஏன்னா நீ ஸ்டார்டிங் கேரியர்ல இருந்து நிறைய பார்த்துருப்ப. அவன் மெக்கானிக்னு இருப்பானுங்க, அவனுக்கு தான் அவன் ஏலன் இருப்பானுங்க, இன்னும் நம்பிட்டு இருக்கானுங்க. புரியுதா? இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் பரவாயில்ல. அதான் சினிமால தனியா வந்தேன்னு அது நிறைய விஷயம். புரியுதா? எல்லாம் பொய்யால வளர்ந்து நின்று ஒருத்தன் தான். எனக்கு அதான் ஒண்ணு பிடிக்காது. 2வது விஷயம், இவனுக்கு ஏதாவது டேலண்ட் இருந்தா கூட எனக்கே பிடிக்கும். புரியுதா? ஏதாவது டேலண்ட் இருந்தா எல்லாருக்கும் பிடிக்காது. இப்ப ரஜினி ஸ்டைலு, கமல்னா வந்துட்டு ஒரு டெடிகேஷன். அவன் எல்லாம் ஹாலிவுட் படத்தை கமல் ரீமேக் பண்ணா கூட அதெல்லாம் மாஸ்டர் மைண்ட் மாதிரி. கோலிவுட்ல ஃபர்ஸ்ட் அவன் தான் ஒரு ரெஃபரன்ஸா இது பண்ணான். விஜய் சொல்ல தேவையில்லை. அதான் டான்ஸ், ஃபைட்டு, அதான் நிறைய விஷயம், அதான் சிங்கிங், நிறைய சொல்லுவாங்க, பாட்டு, இதெல்லாம் இதா இருக்கணும். இவனுக்கு இல்லடா. அதான் இவனுக்கு டேலண்ட் என்ன சத்தியமா. நீ ஒரு அஜித் ஃபேன் எனக்காவது பக்கத்துல வாங்கிப்பான். நீ சும்மா கேட்டு பாரு. அஜித் கிட்ட உங்ககிட்ட பிடிச்சது என்ன? இல்ல அதான் பிடிச்சது என்னன்னு கேட்டேன். நான் கேட்டது வரைக்கும் மிஞ்சி போனா பைக்குன்னுவான். புரியுதா? வேற எதுவும் சொல்ல மாட்டான். வேற கடைசியில வந்துட்டு நல்லவர் 2 வார்த்தை தான். ரெண்டே வார்த்தை. ஒண்ணு நல்லவர், 2வது இல்ல உண்மையில ஒண்ணு நல்லவருன்னுவான், இல்ல பைக்குன்னுவான். எனக்கு புரியாது. இப்ப நான் ஒரு காமனான மனுஷன். இப்ப நான் ஒரு காமனான ஆள்றா. எனக்கு ஒருத்தன் பைக் ஓட்டுறானா ஓட்டு போ, நல்லவனாகிறானா இருந்துட்டு போன்ற மாதிரிதான் இருக்கும். புரியுதா? இதுல என்ன அட்ராக்ஷன், இதுல என்ன எனக்கு பிடிக்கணும்னு அவசியம். நீ வந்து அட்ராக்ட் பண்ணி இது என்ன பண்ணு, ஓகேவா? பட் வந்து ஒரு ரீசன் பிஹைண்ட் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். சரியா? ஒரு பிஹைண்ட் த ரீசன் சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொரு அதான் சொல்றேன். இல்ல இதே மாதிரிதான் சூர்யா ரொம்ப சில்லியா இருக்கும். இல்லடா, இன்னைக்குமே இப்ப சூர்யா நல்லா நடிப்பான்னுவான். ஆனா இப்ப அவன் ரீசெண்ட் டேஸ்ல நல்லா நடிச்சிருவே மாட்டான். புரியுதா? அவன் நல்லா நடிச்ச படத்தை ஓடிடில விட்டானுங்க. அதே மாதிரிதான் என்னைக்குமே அவன் டேலண்ட் வந்துட்டு அவன் மறந்துடுறானுங்க. விஜய் அதை மறக்காம இருந்தனால்தான் அந்த ஆளு ஜெயிச்சது. நல்லா அந்த கமர்ஷியலும் முக்கியமான விஷயமா வந்து லக்குன்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. லக்கோட சேர்த்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்றது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையிலே இல்ல சினிமால ரொம்ப முக்கியம். அது உண்மையிலே சினிமால மத்த இதுல விட ஃபேன்ஸுக்காக பார்த்து செய்யற ஒருத்தர் இப்போ டாப்ல இல்ல. எக்ஸாம்பிளுக்கு வந்து இல்ல, சூர்யா வந்து பெருசா வந்திருக்கலாம் ஆக்சுவலா. அதாவது செகண்ட் பிளேஸ் கூட வந்திருக்கலாம். அஜித்தை ஈஸியா வந்து பீட் பண்ற சான்சஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆஃப்டர் மாஸ்டருக்கு அப்புறம் மாஸ்டர் டைம்ல சூரரை போட்டு வந்து அவனும் வெயிட் பண்ணி கரெக்டா லான்ச் பண்ணிருந்தாங்கன்னா யாரும் செகண்ட் பொசிஷன் அசால்ட்டா எடுத்துக்கலாம்.
இல்ல அதெல்லாம் அது இல்ல அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்ல அதான் ஆப்பர்ச்சுனிட்டி, அதெல்லாம் இல்ல அதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு எனக்கு இல்ல காசுதான் முக்கியம் ஒரு அப்படின்னு நிமிஷம் போனதுனாலதான் இல்ல விழுந்துச்சு. டேடு இல்ல நருட்டோ கேக்குதா? இது தப்பு இது. ஏன்னா கேக்குது கேக்குது. சூர்ரேப் இல்ல ஒரே ஒரு சூர்ரேப் போடுற விட்டா செகண்ட் பிளேஸ்ல கொண்டு வந்து உட்கார வச்சிட மாட்டானுங்க. இது ரொம்ப ஒரு தப்பு. ஏன்னா இல்ல இப்ப இப்ப ஒண்ணும் இல்ல, உனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அமரன் இருக்குது, அதனால சிவகார்த்திகேயன் நம்பர் 2ல வந்து உட்கார வைப்பாங்களா? அதெல்லாம் இல்ல. ஆனா ஒரு ரெக்கார்டுன்றது அது புரியுதா? இதுல பங்கெல்லாம் இல்ல. எஸ்கே ரெக்கார்டு அது எஸ்கேனே வச்சுக்கிட்டோம், புரியுதா? அது எதால இல்ல எதால டேய் வந்தோ இல்ல இது வந்து அப்படிலாம் அப்படி இல்ல. சொல்லல. அதான் இல்லடா இப்ப ஒரு நிமிஷம் இல்ல இப்ப இது ம். இல்ல இது ஆளாளுக்கு ஒரு பங்கு பிரிப்பானுங்க, அதெல்லாம் இல்ல. எஸ்கே ரெக்கார்டு எஸ்கே தான் இருக்கும், புரியுது? ஆனா வந்துட்டு ஒண்ணு ஒண்ணு பண்ணா பத்தாது. இது யாரா இருந்தாலும் சரி, ரஜினி மட்டும் யாரா இருந்தாலும் சரி, ஒண்ணு பண்ணா பத்தாது. பண்ணிட்டே இருந்தாதான் மட்டும் தான் மதிப்பானுங்க. இப்ப நான் சேர்றா ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு சினாரியோ சொல்றேன், நீ யோசிச்சு பாரு நருட்டோ. லியோக்கு அப்புறம் கோட்டு ஃபிளாப்னு எடுத்துப்போம். சும்மா சொல்றேன். ஓகே ஓகே கோட்டு ஓகே. வந்துட்டு வெறும் கோட்டு பீஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைப்போம். இவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்க தெரியுமா? முதல்ல லியோ லியோ லாட்ரின்னு இருப்பானுங்க, ரெண்டாவது விஜய் பீக்ல இல்லைன்னு இருப்பானுங்க, மூணாவது மென்டல் பீக்னு உப்பு போட்டிருப்பானுங்க. ஏன்னா அஜித் கையாலாகாதவன், புரியுதா? இவ்வளவு சரி. விஷயம் நடந்திருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் விஜய் அதான் கரெக்டான மூவ் எடுத்தாரு. அதான் படம் தான் இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அதே 100 தான் லியோ மாதிரி 100 கோடி ஓப்பனிங். இதுல ஹைலைட் என்னன்னா லியோ மாதிரி தமிழ்நாட்டுல 200 கோடி தான் படம் கிராஸ் பண்ணிருக்கு. அதுவும் இவ்வளவு ஆளுங்கட்சி தான் ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கான். யார்? இந்த ராகுல் தான் 100 கோடி ஷேர் தான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கூட ஆமைக்கு 100 கோடி கலெக்ஷனுக்கு பட்டாசு வச்சுக்கிறானுங்க. ஏதாவது ஆனா ஓப்பன் சிரிச்சு அது என்னடா சரியான ஒரு இதுல செருப்படி மாதிரிடா, எதுவுமே போடாம டிஎன்லயா வேர்ல்டு வைடா எதுவுமே போடாத. டேடே இல்லடா, இதுல நிறைய விஷயம் இது ஏன் தெரியுமா? உண்மையில விஸ்வாசம் வந்துட்டு ஒரு 80 கோடி பஞ்ச், 80 ஒரு 90 கோடி கிட்ட பஞ்ச் நினைக்கிறேன். அந்த டைம்ல 125 போட்டு விட்டான். பெரிய எக்ஸாகரேட் தெரியுமா அந்த டைம்ல? ஆனா பேட்டை மட்டும் சும்மா இல்ல, அவனும் இதான் பண்ணிட்டான். அவனும் 90 கோடி இது கிட்ட அது மாதிரி தான் வந்து அவன் 100 போட்டான், ரவுண்டு பண்ணிட்டான் கடைசியில. ஆனா அது ஏன் ஆச்சுன்னா, இவன் பேட்டை வந்துட்டு உடனே போட்டான். உடனே ஃபாஸ்டா 100 கோடி பண்ணதை நாங்க தான் ட்வீட் போட்டான். ட்வீட் போட்ட உடனே இவனுங்களுக்கு அதான் ஆமா சைட்ல கை நமனமான ஆயிடுச்சு. 125 போஸ்ட் வச்சு விட்டா அதான் அது பாட்டுக்கு. இவனுங்க நினைப்பு என்ன தெரியுமா? ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளுக்கு அந்த மாதிரி போட்டுருவாங்க. இப்பெல்லாம் யாரும் பெருசா எக்ஸாகரேட் பண்றது இல்ல. அப்படியே அப்படியே பண்ண எக்ஸ்போஸ் ஆயிரம். இப்ப கேம் செஞ்சர் எப்படி நடுமுதல குத்தனானுங்க பேரு. அதான். ஆனா வாரிசை வந்துட்டு அதான் வாரிசு எல்லாம் பெருசா யாரும் இது பண்ணல. இவளையும் வாரிசு ப்ரொடியூசர் கலெக்ஷன் தூக்கி போட்டாலும் ட்ராக்கபிள் கலெக்ஷனே எல்லாருக்கிட்டையும் இருக்குது இப்பெல்லாம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதான் 300 கோடி இது பஞ்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இல்ல அதான் matter. ரெண்டாவது என்னன்னா, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு இது இருக்கும், ரீச் இருக்கும், இது கண்டிப்பா 300 அடிக்கும் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி போடுவாங்க. அதே மாதிரி ரீச் அடிச்சிருவாங்க 300 இதை. என்ன கொஞ்சம் முன்னாடியே அடிக்கும் லேட்டா அடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்ப என்னன்னா அவன் ரீச் அடிக்க மாட்டேங்குது மத்தவங்களுக்கு. முதல்ல இல்ல மாமே, ரீச் அடிக்காம மர்மர் படம் இல்ல இருக்கனால இல்ல இல்ல மர்மர் படம் ஸ்கேம் பண்ணாதான் ஆமைக்கு வந்துட்டு இந்த படத்தை ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க. சரியான ஸ்கேம். ஏன்னா அந்த அந்த 5 நாள் வந்துட்டு இல்ல 5 நாள் லீவா, 5 நாள் முழுக்க இன்ஸ்டாகிராம் விட்டுட்டு தான் இவ்வளவு இந்த யூடியூபர்ஸ் இந்த பிரசாந்த்ல இருந்து இருக்கிற முக்காசி பேருக்கு உப்பு போட்டு எல்லா இடத்துலயும் அதான் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி தான் இந்த படத்தை வந்துட்டு பாசிட்டிவா ஒரு ஃப்ரேம் பண்ணானுங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லாரும் கடைசி இப்பயே காரி துப்பின்னு தான் இருக்கானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வெளியே வருது. ஆனா இன்னும் இவ்வளவும் அடிப்பானுங்க பாரு பண்ணியும் இப்ப கண்டிப்பா. இல்ல யோசிச்சு இல்லடா இல்ல படம் ஆல்ரெடி எல்லாம் இல்ல அஜித் ஃபேன்ஸுக்கே தெரியும். இப்ப வெளியே சொல்லிக்கிற மாதிரி படம் இருக்குல்ல, இப்ப அந்த மாதிரி எல்லாம் இதை சொல்ல மாட்டானுங்க. அவனுக்கு தெரியும் அசிங்கமா இருக்கும். கடைசியிலதான் என்ன இளையராஜா போட்ட மாதிரி அவங்க எல்லாம் 3 பேரும் சேர்ந்து போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு சோழி. இல்ல இல்ல அது மேட்டர் இல்ல. இப்போ உண்மையில அவனுக்கு நல்ல இப்ப ஒன்னு யோசிச்சு பாரு, அவனுக்கு என்னையாவது விசுவாசம் மாதிரி படம் இல்லையா, இல்ல விசுவாசம் படம் வேணுமா, இல்ல விசுவாசம் மாசின்னு ஏதாவது ஒண்ணு போட்டிருக்கானுங்களா? ஒருத்தன் கூட ஒரு வீடியோ போட மாட்டான், புரியுதா? ஆனா விசுவாசம் வந்துட்டு ஹிட்டு தான், புரியுதா? தமிழ்நாட்டுல ஹிட்டு தான். அதான். ஆனா ஜிபியூ எப்படின்னா இல்ல அந்த கருமத்தை கூட தின்னானுங்க. அதாவது தூக்குதுறைய இதை வந்துட்டு கண்டிப்பா தின்ன மாட்டாங்க இவனுங்க வந்துட்டு. ஆனா இவனுக்கு யார் தெரியுமா? வேற வழி கிடையாது. இந்த படம் ஓடுது அதான் ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல பரவாயில்ல. ஏன்னா இப்ப நீ நருட்டோ இப்ப எல்லாருமே விஜய் கூட கம்பேர் பண்ண கூடாது. இப்ப நீ விடாமுயற்சி 144 தான் பண்ணிருக்கு. ஆனா இவன் இப்பயே பண்ணிட்டான், புரியுதா? அதனால வந்துட்டு அஜித் அவங்களே நினைப்பானுங்க பரவாயில்ல, நம்மளுக்கு இதே பரவாயில்லன்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது ரஜினியை விட ரொம்ப கம்மி, விஜயை விட சொல்ல தேவை. ரஜினியை விட கம்மினா யோசிச்சு பாரு, விஜய் எங்கேயோ இருக்குது, ரஜினியை விட கம்மினா அது ரொம்ப இது. இல்ல நீ ஆனா சொன்ன மாதிரி விசுவாசம் டைம்ல இல்ல போட்டிருந்தீல இந்த காப்பிரைட் கிளைமுக்கு, இளையராஜா காப்பிரைட் கிளைமுக்கு. ஆமா ஆமா
அதே மாதிரி அவங்க 3 பேர் மட்டும் கரெக்டா அந்த டான்லி ஜான்லிக்கு ப்ரொஃபசர் 3 பேரு இல்ல 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 அதெல்லாம் பண்ணா வம்சமே அழிஞ்சிரும். அது அவ்வளவுதான். மைத்ரி இல்ல அது மண்டல அது போட்டுக்கிறான். ம். ஐயோ இல்ல சாமி அது உன்னை ஏன் வந்து போட்டேன்னா பழைய இல்ல எனக்கு என்னன்னா எனக்கு தோன்றதான் ட்வீட் போடும் புரியுதா? திடீர்னு தோணுது என்னன்னா ஒருத்தன் ட்வீட் போட்டிருந்தான் அதான் இதான் இந்த மாதிரி காப்பிரைட் இது. நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். டேய் இளையராஜாவே 5 கோடி கேக்குறான்டா. அவனே அதான் எங்கன்னா மொனகட்டுல உட்காந்து இருப்பான் டீ கடையில ஏதோ துண்டு போட்டு. நீங்க ஒரு இது அது கீழே கமெண்ட் போட்டுட்டீங்களே, உங்க கமெண்ட் தான் போய் பார்த்தேன். அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அபியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏய் இது ஆமா ஆமா இது பரவாயில்ல. இல்லடா நான் தனியா ட்வீட் போட்டதுன்னு தெரியும். நருட்டோ செப்பரேட்டா சன் பிக்சர் சன் நியூஸ் ஒன்று போட்டிருப்பான். நான் கமெண்ட்ல போய் என்னத்தம்மா போட்டேன். ஏன்டா படமே அவனே 300 300 கோடி இல்ல படம் 300 கோடி பட்ஜெட்டை போட்டு அவனே எடுக்க தெரிய முழிச்சுனுக்கிறான். அவங்கிட்ட போய் 5 கோடி கேட்கறான்னு போட்டு ஆமாங்க டென்ஷன். ஏன்னா